குக் வித் கோமாளி சீசன் 6 லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அதில் யார் யார் கோமாளி அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே. அண்ட் செஃப்லேயுமே பார்த்தா ஜட்ஜஸ்லேயுமே ஒரு புது செஃப் வந்திருக்காரு, செஃப் கௌஷிக். ஸோ இவர் வந்து மாஸ்டர் செஃப்பில் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இதில் யார் யார் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு 4 பேர் வந்து ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. யார் யார் இவங்க தான் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது அஃபிஷியலாகவே. அந்த கண்டஸ்டன்ட்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து முதல்ல வந்து உமர் லத்தீஃப். ஸோ இவரை வந்து நம்ம அமரன் மூவியில் பார்த்துருப்போம். ஸோ நல்லா நடிச்சிருப்பார். ஸோ அந்த அமரன் மூவி ஃபேம் உமர் லத்தீஃப் வந்து கண்டஸ்டன்ட்ன்றதை அஃபிஷியலாகவே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ், ஸோ இவரும் ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஸோ இவங்க வந்து சொல்வதெல்லாம் உண்மை ஃபேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களும் வந்து இந்த குக் வித் கோமாளி சீசன் 6 ஒரு கண்டஸ்டண்ட்டாக வர போகிறாங்கன்றது அதுவும் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். அடுத்து செம்பருத்தி சீரியலில் ஃபேமான 2 பேர், பிரியா ராமன், ஆக்ட்ரஸ் பிரியா ராமன் அண்ட் அடுத்தபடியாக ஷாபனா. ஸோ செம்பருத்தி சீரியலில் ஒன்றா பார்த்தவங்க இப்போ கண்டஸ்டண்ட்டாக ஒரு போட்டியில் வராங்க குக் வித் கோமாளியில். ஸோ இவங்க 2 பேரும் கண்டஸ்டன்ட்றது இதுவும் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இதை தாண்டி வேறு யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேம் மீனா. ஸோ அந்த ஆக்ட்ரஸும் வந்து இந்த குக் வித் கோமாளியில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறதா சொல்கிறாங்க. அடுத்து எதிர்நீச்சல் சீரியலோட ஃபேம் மதுமிதா. ஸோ அவங்களும் இந்த ஒரு போட்டியில் கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் சஞ்சீவோட ஒய்ஃபு. ஸோ அவங்களும் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மே 4 இந்த குக் வித் கோமாளியை பார்த்தா யார் யார் கண்டஸ்டன்ட்றது நமக்கே தெரிஞ்சிடும்.